திருச்செங்கோட்டில் இன்னைக்கு காலையில் ஒரு செம்ம பரபரப்பு. தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஆளுங்கட்சியான திமுகவுக்கும் நடுவில் பிரச்சாரத்தில் பெரிய கலவரமா நடந்திருக்கு. திருச்செங்கோடு சாலப்பாளையம் பகுதியில் தாவேகா வேட்பாளரும் அக்கட்சியோட மாநில கொள்கை பரப்பு செயலாளருமான அருண்ராஜ் முறையா போலீஸ் பர்மிஷன் வாங்கிட்டு இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு வந்திருக்காரு. கரெக்டா அதே வழியில திமுகவை சேர்ந்த நகராட்சி சேர்மன் நளினியோட கணவர் சுரேஷ் பாபு தலைமையில 50க்கும் மேற்பட்டவர்கள் பிரச்சார வாகனத்தோட வீடு வீடா போய் ஓட்டு கேட்டுட்டு வந்திருக்காங்க. இதை பார்த்த தாவேகாவினர், நாங்க தான் பர்மிஷன் வாங்கி இங்க பிரச்சாரம் பண்றோம், நீங்க எப்படி இங்க வரலாம்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு திமுக காரங்களோ, நாங்க வீடு வீடா தானே ஓட்டு கேட்கிறோம், அதுக்கும் யாருடைய பர்மிஷனும் தேவையில்லை, நீங்க உங்க வேலையை பாருங்கன்னு பதில் சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். ரெண்டு தரப்புக்கு நடுவுல செம்ம வாக்குவாதம். திமுகவினர் அராஜகமா நாங்க பிரச்சாரம் பண்ண விடாம தடுக்கிற நோக்கத்தோட நடந்துகிட்டது இல்லாம எங்களை கடுமையான வார்த்தையால திட்டினாங்க அப்படின்னு தாவேகா வேட்பாளர் அருண்ராஜ் தரப்புல தேர்தல் ஆணையத்துல புகார் கொடுத்திருக்காங்க. ஆனா திமுக தரப்புல கேட்டா அவங்க தான் எங்ககிட்ட வந்து அடாவடி பண்ணாங்க, நாங்க சண்டை வேண்டான்னு ஒதுங்கி வந்துட்டோம்னு சொல்றாங்க. சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் ரெண்டு தரப்பையும் சமாதானம் பண்ணாங்க. கடைசியா என்ன ஆச்சு தெரியுமா? சீதாராம்பாளையம் விஏஓ தீபன்ராஜ் கொடுத்த புகாரின் பேர்ல தேர்தல் விதிமுறைகளை மீறிய அனுமதி இல்லாம பிரச்சாரம் பண்ணதுக்காக சேர்மன் நளினியோட கணவர் சுரேஷ் பாபு உள்ளிட்ட 15 பேர் மீது வழக்கு பதிவு பண்ணி திமுகவோட பிரச்சார வாகனத்தையே போலீசார் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே. தேர்தல் நேர பரபரப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம விஎம் டாக்ஸ் அபிஷியல் பேஜை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆனா நாங்க வர சமயத்துல வேண்டுமென்றே இங்க இருக்கிற திமுக கட்சியினர், குறிப்பா சொல்லணும்னா இங்க சேர்மனோட ஹஸ்பண்ட் சுரேஷ் பாபு எங்க பிரச்சார வாகனத்தோட ஒரு 100 பேரோட வந்து நாங்க பிரச்சாரம் பண்ண விடாம தடுக்கிறது மட்டும் இல்லாம இங்க பெரிய கோஷம் எழுப்பி தகாத வார்த்தைகள் பேசி எங்க நிர்வாகிகளை வந்து தாக்குதல் பண்ண முயற்சி பண்ணி, அப்புறம் அவர் எங்கிட்ட சொல்றாரு, என்ன சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கிரியேட் பண்ண ட்ரை பண்றீங்களா அப்படின்னு. இந்த பிரச்சார வாகனம் மூலமா பாருங்க, திமுகவோட பிரச்சார வாகனத்தை எடுத்து வந்து பண்ணாங்க. நான் உடனடியா எலெக்ஷன் கமிஷன்லயும் போலீஸ் ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் பண்ணேன். இப்போ வந்து போலீஸ் அதிகாரிகள் வந்து அந்த பிரச்சார வாகனத்தை சீஸ் பண்றாங்க. நான் இதுல என்ன சொல்ல வரேன்னா, இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, எப்பயுமே எங்க திமுக வந்து நாங்க பிரச்சாரம் பண்ற இடத்துல நாள் அதே நாள்ல வந்து பிரச்சாரம் வேணும்னே பிரச்சனை பண்றதுக்குன்னே வராங்க. நாங்க சட்டம் ஒழுங்க முறையா கடைபிடிக்கவே திமுக அகராதியிலே கிடையாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம்.